अस्तईज़ु बिल्लाहि मिनश्शैतानिर्रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम पढ़िए 42வது சூரா ஷூரா அப்படிதானே கதை சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆயத் ஹா மீம் 2 ஐன் சீன் காஃப் 3 இது போன்றே அல்லாஹ் உமக்கும் முன் இருந்தவர்களுக்கும் வஹி அறிவிக்கின்றான். அவனே யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கோன். நபியே, உமக்கு நாம் இப்பொழுது வஹி மூலமாக அறிவித்து கொண்டிருப்பதை போன்று உமக்கு முன்னர் வந்த நூஹ் நபியிலிருந்து மற்ற எல்லா நபிமார்களுக்கும் இவ்வாறே இதே விஷயத்தை தான் நாம் அறிவித்து கொண்டிருக்கின்றோம். உமக்கு எதை அறிவித்து கொண்டிருக்கின்றோமோ அதை தான் உமக்கு முன்னர் வந்த எல்லா நபிமார்களுக்கும் நாம் அறிவித்து கொண்டிருந்தோம். என்ன ஹக்கீம், இந்த மீம் முத்தக்கின்களுக்கு உள்ள ஞானம் நிறைந்த விஷயமா. ஹா என்றால் ஹக்கீம், ஹக்கீம் என்றால் ஞானம். இந்த ஞானம் நிறைந்த இந்த குர்ஆன் மூமின்களுக்கு முத்தகீன்களுக்கு இவ்வாறாக நபி மூலமாக வஹி அறிவிக்கப்படுகின்றது. சரி, அதுக்கப்புறம் சொல்லுவோம். 4 வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே, மேலும் அவன் மிகவும் உயர்ந்தவன் மகத்தானவன். மிகவும் உயர்ந்தவன் மகத்தானவன். அப்போ உயர்ந்தவன் மகத்தானவன் இதெல்லாம் என்ன விஷயம்? தன்னை பற்றி அவன் கூறிக்கொண்டே இருக்கின்றான். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நீங்கள் சரிபார்த்து வர வேண்டும். இந்த மகத்தான உயர்ந்தவன்ட்டு என்ன மாதிரி கேட்டீங்க நீங்கள்? மகத்தானவன் தான், உயர்ந்தவன் தான் என்பதை என்னைக்காவது நாம் உண்மையாக்குவதற்கு முடிவு செய்தோமா? ஆயத்தம் பண்ணோமா? இந்த விஷயத்தை உண்மைப்படுத்துவதற்கு என்னைக்காவது முயற்சி பண்ணோமா? இல்லையே. படிச்சுட்டு போகிறோம். அவன் சொன்னதை அவன் திருப்பி படிச்சுட்டு போகிறான். என்ன லாபம்? அவன் தன்னை பற்றி சொன்னதை உண்மையாக்கணும் நீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லையே. எப்போ உண்மையாக போகிறீங்க? அதை உண்மையாக்குவதில் நீங்கள் முழு முயற்சியில் இறங்கணும். எப்போப்பா உண்மையாக போகிறீங்க? அதை படி. அவர்களுக்கு மேலிருந்து வானங்கள் பிளந்து விடலாம், ஆனால் மலக்குகள் தங்களுடைய இறைவனின் புகழை கொண்டு தஸ்பீ செய்து உலகில் உள்ளவர்களுக்காக மன்னிப்பு தேடுகின்றனர். அறிந்து கொள்க, நிச்சயமாக அல்லாஹ்வே மிகவும் மன்னிப்பவன், மிக்க கிருபையுடையவன். இப்போ அரபு என்ன போட்டிருக்குது? தகாது சமாவாத்தி தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின்ன வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்த் அலா இன்னல்லாஹ ஹுவல் கஃபூருர் ரஹீம். இப்போ அரபி நல்லா படித்தவங்களை பார்த்துருப்பீங்க. தஸ்பீஹ்னு வார்த்தை போட்டுச்சிட்டாங்க. தஸ்பீஹ் எல்லாம் சப்பஹன்னு போட்டு சப்பிஹ் இஸ்ம ரப்பிக, சப்பின்னு ஆரம்பிக்க. ஆகவே தஸ்பீஹ் என்ற வார்த்தை கிடையாது. எல்லாம் சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. இப்போ இதுலேயும் பாருங்க சப்பஹ். அது தஸ்பீஹ் என்ற வார்த்தை கிடையாது. சும்மா வாயில் வந்தமா எழுதி வச்சாச்சு. அப்படி வார்த்தையே அரபியில் கிடையாது. தஸ்பீஹ் வார்த்தை கிடையாது, சப்பஹ். அதை நீங்கள் ஓதுவங்க சரி பார்த்துக்கிறங்க. சப்பஹ, அல்லாஹ்வை சப்பஹ
செய்ய வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும் பேச்சே கிடையாது. குர்ஆன் இருக்கதா சொல்கிறேன், நீங்களும் பாவங்க பார்த்துக்கோங்க, சரியா? வேற ஒன்றும் கிடையாது. இப்போ தீப்பிடிக்கும் மலக்கர் அவர்களுக்கு மேலிருந்து வானங்கள் பிளந்து விடலாம். அவர்களுக்கு மேலிருந்து வானங்கள் பிளந்து விடலாம். நீங்கள் பண்ணுற அநியாயத்தின் காரணமாக வானங்கள் பிளந்து விடலாம். இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறானுங்க, இவனுங்க அடிக்கிறதுக்கு அல்லாமல் விட மாட்டேங்கிறானுங்க. அதுக்காக எங்களின் மனசுக்குள்ளே நினச்சி நாங்களும் உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி வானங்கள் இந்த மனிதர்கள் செய்யும் அநியாயத்தை பார்த்து என்ன செய்வது அறியாமல் தனக்குள்ளேயே நெஞ்சில் வச்சு நெஞ்சு வெடிச்சு போகிற மாதிரி வானங்கள் பிளந்து விடலாம். ஆனால் மலக்குகள் தங்களுடைய இறைவனின் புகழை கொண்டு சப்பஹ செய்து உலகில் உள்ளவர்களுக்காக மன்னிப்பு தேடுகின்றனர். இப்போ இந்த மலக்குகள் சில வேலை பார்த்துங்க, இதுதான் செய்யணும். ஆனால் நிம்மதியாக இருக்கிறாங்க. அதுக்கு ஊரில் இந்த பூமியில் இருந்தால் நிம்மதியாக இருப்பாங்க. அவங்க அல்லாஹ்வின் புகழை சப்பஹ செய்து இந்த மனிதருக்காக பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த பாவ மன்னிப்பு கோருவதினால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து கொண்டே இருக்கின்றான். நாளைக்கு இவர்கள் திருந்தி விடலாம், ஒழுங்காக வந்து விடலாம். நீங்கள் துவா செய்யுங்க, என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டுருங்க, உங்கள் பிரார்த்தனைக்காக நான் மன்னிச்சிடுறாங்கல்ல. மற்ற அவங்களை அடிக்கதான் ஆசை, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டுறானுங்க, அடிக்கதான் ஆசை. அப்போ அடிக்காமல் இருப்பதற்காக நான் ஏதாவது அவர்களுக்கு நோவினையோ தீமையோ செய்து விடுவதற்கு முன்னால் நீங்கள் அவங்களுக்காக துவா செய்யுங்க, நான் மன்னிச்சுக்கிட்டே வர்றேன். வானங்களே, நீங்களும் பொறுமையாக இருங்க, உங்கள் வேலையை பார்த்து சும்மா கொஞ்சம் பொறுத்துட்ருங்க. நீங்கள் கோவப்படுறதெல்லாம் சரிதான், தப்பு கிடையாது. இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டுருக்கானுங்க, நானே இவங்க மேலே கோபமாக உட்காந்துருக்குறேன், நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க, எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் தான் மலக்களை ஏற்பாடு பண்ணி எனக்கும் அந்த மனிதர்களுக்கு நடுவில் மலக்களை உட்கார வச்சு மலக்கை என்னை இப்போ என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டுக்கிறாங்க, மன்னிச்சு எல்லாம் மன்னிச்சு. அந்த மலக்கை மூஞ்சிக்காக அவர் மன்னித்து கொண்டே வருகின்றேன். அப்புறம் அறிந்து கொள்க, நிச்சயமாக அல்லாஹ்வே மிகவும் மன்னிப்பவன், மிக்க கிருபை உடையவன். ஆகவே அல்லாஹ்வே மிக்க மன்னிப்பவனும் கிருபையுள்ளவனுமாக இருக்கின்றான். தன்னை பற்றி சொல்கிறான். நான் ஊர் அநியாயம் பண்ணிட்டுருக்கிறோமே, அப்போ அல்லாஹ் மன்னிச்சு தான் இருக்கிறான், அதனால தான் நம்ம சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்ன கூட யாரும் வரலையப்பா. 6 அவனை அன்றி பாதுகாவலர்களை எடுத்து கொண்டார்களே, அவர்களை அல்லாஹ் கவனித்தவனாகவே இருக்கின்றார். நீர் அவர்கள் மேல் பொறுப்பாளர் அல்லர். அல்லாஹ்வை தவிர வேறு பாதுகாவலர்களை எடுத்து கொண்டார்களே, அல்லாஹ் அவர்களை கவனித்த வண்ணமாகவே இருக்கின்றார். இப்போ உங்களுக்கு பாதுகாவலர் யார் என்றால் உங்களுடைய தாயும் தந்தையும் தான். அவங்க உயிரோடு இருக்கிற வரையும் அவங்க தான் நீங்கள் பாதுகாவலாக வச்சுட்டு இருந்தீங்க. உங்களை பெற்றவங்களை தாயும் தந்தையும் பார்த்துக்கிறங்க. இந்த தாயும் தந்தையும் பாதுகாவலாக எடுத்துக்கொண்டார்களே, அவர் காஃபியாக இருந்தும் அவர்களை பாதுகாவலாக எடுத்துக்கொண்டார்கள். இப்போ இந்த ஆயத்துக்கு 9:23 படிங்க, நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ யாரை பாதுகாவல் ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் திட்டமாக சொல்லுகின்றான் என்பதை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். எப்படி வாழணும்னு சொல்கிறான் பாருங்க, எல்லாம் பார்த்துக்கிறங்க. எல்லாரும் யார் இஸ்லாத்தை கிடையாது, குர்ஆன் ஓத கிடையாது, இவங்க பிள்ளைங்க ஓத கிடையாது, அப்பா அம்மா நம்பிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. 18 வயசு வரையும் தான் சம்பாதிக்கிற வரையும் அப்பா அம்மா நம்பிட்டுருக்கிறாங்க. அவங்களே பாதுகாத்துக்கிட்டாங்க. மேலே அவர்களே பாதுகாப்போடு இருக்கிற வரையும் தாய் தந்தை தான் முக்கியம்னு பாதுகாப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. படிங்க 9:23. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் தந்தைமார்களும் உங்கள் சகோதரர்களும் நம்பிக்கையை விட்டு நிராகரிப்பை நேசிப்பார்களானால் அவர்களை நீங்கள்
பாதுகாப்பாளர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களில் யாரேனும் அவர்களை பாதுகாப்பாளர்களாக எடுத்துக்கொண்டால் அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் ஆவார்கள். அநியாயக்காரர்கள், இப்போ அல்லாட்டேந்து வர்ற வார்த்தையை கவனியுங்கள். அநியாயக்காரர்கள். இப்போ இந்த ஆயத்து பக்கத்தை நம்ம எழுதிக்கிறோங்க. 9:20 எப்படி ஓத சொல்லித்தரேன் நான் புரிஞ்சுக்கிறோங்க. சாதாரண விஷயம் கிடையாது. எங்கே கொண்டு போய் எல்லாம் சேர்க்குறான் பாருங்க. நீ என்ன உங்கள் அப்பா அம்மா நம்பி வாழ்ந்துருக்க, நீ சகோதரர் பிரதர்ஸ் வச்சு வாழ்ந்துருக்க, நீ ஜாக்கிரதை இருந்துக்க, நீ என்னை நம்பி தான் வாழணும், அது உலகத்தை எதையும் நம்பக்கூடாது நீ என்று அல்லாஹ் சொல்லுங்க. என்ன சொல்ல போகிறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? எல்லாம் அப்பா 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 இருக்கிறீங்களா? இங்கே அப்பாவோ என் குரானை தூக்கி போட்டு உட்காந்துக்கிறாரு, அவர் தான் என் பாதுகாப்பாளர், எல்லாம் உதவி செய்வார், அவர் பேசிக்கிட்டு ஒன்று சிரிச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. இந்த மாதிரி மக்களோட பேசவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் 58:22 சொல்லிட்டான். மனைவியாக தான் தந்தையாக தான் பேச மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டான். பார்த்துக்கிறங்க, பெற்றவங்களுக்கு பற்றி என்னம்மா சொல்கிறான்னு பார்த்துக்கிறங்க. ஆனால் பெற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறான். உதவி செஞ்சுக்க பாவங்க, பெற்றவங்க சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் இருக்கான், பார்த்துக்கிறங்க, இந்த உதவி செய்யுங்க. ஆனால் நம்பாதீங்க, பாதுகாத்து கொள்ளாதீங்க, உங்கள் உதவியாளர்களை ஆக்கி கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி. படிக்குமா? 7. அவ்வாறே நகரங்களின் தாய்க்கும் அதனை சுற்றி உள்ளவர்க்கும் நீர் அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் எவ்வித சந்தேகமும் இன்றி ஒன்று சேர்க்கப்படும் நாளை பற்றி அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் அரபி மொழியிலான இந்த குர்ஆனை நாம் உமக்கு வஹி அறிவிக்கிறோம். ஒரு கூட்டம் சொர்க்கத்திலும் ஒரு கூட்டம் நரகிலும் இருக்கும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நபியே இந்த மக்கா நகரம் இது பெரிய அதிகமான ஆட்கள் உள்ள ஊர். அந்த ஊர் பெரிய ஊர். இந்த ஊர் பக்கத்து மதீனான்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிறைய சின்ன சின்ன ஊர்கள் இருக்குது. ஆகவே இந்த மக்காவில் உள்ள மக்களுக்கும் மதீனாவில் மக்களுக்கும் இன்னும் பல ஊர்கள், அனைத்து ஊர்களுக்கும் நீர் இந்த குரானை எடுத்து சொல்வதற்காக இந்த அரபி மொழியில் நாம் அனுப்பியிருக்கின்றோம். ஆகவே அரேபியா நாடு முழுவதையும் கவர் பண்ணியிருப்பா. எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் நீ போய் ஒட்டகத்தில் உட்கார்ந்து நான் சொல்கிற வகையும் அறிவிக்கப்பட்டதை மக்களுக்கு எடுத்து கூறுவீராக. தாய் நகரம் இதான் கேபிட்டல் சிட்டி. அது அதிகமாக ஜனத்தொகையும் அதிகமாக வியாபாரங்கள் நடக்கக்கூடிய இடமும். அப்போ பக்கத்து சின்ன சின்ன ஊர்கள், கிராமங்கள் எல்லா ஊருக்கும் போய் நீர் உபதேசம் செய்வீராக. நிச்சயமாக ஒரு டைம் வரும், ஒரு கூட்டம் சொர்க்கத்தில் இருக்கும், ஒரு கூட்டம் நரகத்தில் இருக்கும். 8. அல்லாஹ் நாடி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அவன் ஒரே உம்மத்தாக சமுதாயமாக ஆக்கியிருப்பான். எனினும் அவன் தான் நாடியவர்களை தன்னுடைய ரஹமத்தில் நுழைவிப்பான். அநியாயக்காரர்களுக்கு பாதுகாவலர்களோ உதவி புரிபவர்களோ இல்லை. அவன் நாடு இருந்தால் எல்லாரையும் ஒரே இனம் ஆக்கியிருப்பான்பா, எல்லாமே ஈமான் ஆக்கியிருப்பான்பா. அதான் என்ன பிரயோஜனம் அவனுக்கு? அதான் என்ன பிரயோஜனம்? எல்லாம் நீங்கள் இஸ்லாத்து வந்துட்டீங்கப்பா, எல்லாம் மூணு ஆகிட்டீங்கப்பா, எல்லாம் தக்கோடு ஆகிட்டீங்கன்னு வச்சுட்டா அதனால் என்ன அவனுக்கு லாபம்? என்ன காரியத்துக்காக அவன் இந்த பாக்கியத்தை எடுத்தானோ அது யூஸ்ஃபுல்லாகாத ஒன்று யூஸ்ஃபுல் செய்ய இல்லாமல் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருமே. அதனால் நீங்களே சிந்திச்சு வந்து உண்மையை அவரை கண்டுபிடிச்சி வரணும்னு நல்லாவுடைய ஆசை. அதில் நினச்சிருந்தா எல்லாரையும் முஸ்லீம் ஆக்கியிருப்பான். அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாதுன்னு நல்லா சொல்கிறேன். 9. நபியே, அவர்கள் அல்லாவை அன்றி பாதுகாவலர்களை எடுத்து கொண்டார்களா? ஆனால் அல்லாஹ்வோ அவன்தான் பாதுகாவலனாக இருக்கின்றான். அவனே இறந்தோரை உயிர்ப்பிக்கிறான். அவனே எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன். இப்போ இந்த ஆயத்து பக்கத்தில் 9:23 எழுதிருக்கு. குரானில் 9:23 இந்த ஆயத்து பக்கத்தை எழுதிக்கிறேங்க. பாதுகாவல். 10. நீங்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கிறீர்களோ அதன் தீர்ப்பு அல்லாவிடமே இருக்கிறது.
எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கருத்து வேற்றுமை, இது சரி கிடையாது, தப்பு, இதுதான் உண்மை, நான் சொல்கிறது தான் உண்மை, நீங்கள் தப்பு எல்லாம் சொல்கிறீங்களோ அது அல்லாஹ்விடத்தில் இருக்குதுப்பா. ஃபைசல் பண்ணுறான் அல்லாஹ் தான், அவன் தீர்மானிச்சிருவான், அவனுக்கு தெரியும், உண்மையை தெரியும், நீங்கள் சொல்ல தேவையில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவன் தான் அல்லாஹ் என்னுடைய இறைவன், அவன் மீதே நான் முற்றும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அன்றியும் அவன் பக்கமே நான் திரும்புகிறேன். அவன்தான் அல்லாஹ், அவன் மீதே முற்று நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். என்ன அவன்தான் அல்லாஹ்? இப்போ அல்லாஹ் என்ற விஷயம் ஒன்று இருக்கின்றது, அந்த விஷயத்தை என்ன விஷயம் அது அடங்கி இருக்கிறது, அல்லாஹ் என்ற வார்த்தை எவ்வளோ விஷயம் அடங்கி இருக்கிறது கண்டுபிடிச்ச வாயிலேருந்து வர அவன்தான் அல்லாஹ். நம்மளை பொறுத்தவரை அல்லாஹ் அல்லாத வெறும் அல்லாஹ் தான். பேப்பர்கள் அல்லான்னு வார்த்தை மட்டும்தான். அவனே அல்லாஹ், நான் கண்டுபிடித்துட்டேன் என்று அர்த்தம். அவன் மீதே நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். இவனை மாதிரி மகத்தானவன் எங்கேயும் கிடையாது. யாவற்றுமே பேராற்றுடையவன் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். எந்த தீங்கு என்கிட்ட நெருங்காது, எந்த தீங்கு என்கிட்ட நெருங்காது. அவன் யார் என்று புரிந்து கொண்டேன், அவன் எப்படி பாதுகாவலன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டேன் என்பதை ரசூல் சொல்லி காட்டுறாங்க. அவனே அல்லாஹ். அப்புறம் அவனே என்னுடைய இறைவன், என்னுடைய அவன் சொல்றாங்க அவனை இப்ப நல்லா புரிஞ்சுக்க, எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அவனே அல்லாஹ், இது ஒரு விஷயம். அவன்தான் என்னுடைய இறைவன், அவன்தான் என்னுடைய ரப்பு, இது ஒரு விஷயம். ரெண்டு தனித்த விஷயங்கள். இந்த விஷயம்தான் ரப்பா மாறுகின்றது உங்களுக்கு. முதலில் அல்லாஹ் என்ற விஷயத்தை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். அதனுடைய சாராம்சம், அதனுடைய அம்சம், அதனுடைய ஃபேக்டர்ஸ், உண்மையான விஷயங்கள் அனைத்தும் கண்டுபிடித்து விட்டு அவனே அல்லாஹ், அல்லாஹ் என்று அல்லாஹ் கூட சொல்லுகின்றானே, அவனே கண்டுபிடிச்ச அவனே அல்லாஹ். இந்த அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு. இப்போ ரப்பு ஒரு தனி விஷயம். ரப்பு என்ற வார்த்தைக்கு இன்று வரை அர்த்தம் சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. அது சொல்லிடுறேன், சொல்ல முடியாது. என்ன ரப்புண்டா எதை குறிக்குது? அதை திருப்பி அவனை சொல்றேன். அல்லாஹ் ஒரு விஷயம், ரப்பு ஒரு விஷயம். இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சவன் எப்படி தெரியுமா? எவர்கள் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று கூறி, என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று கூறி அதில் உறுதியாகவும் நிலைத்திருக்கின்றார்களோ இவர்களிடம் மலக்குகள் இனி உங்களுக்கு பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் என்று கூறி இறங்குகின்றார்கள் உங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலும். நீங்கள் உண்மையாளராக அல்லாஹ்வையும் அந்த ரப்புவையும் கண்டுபிடித்து விட்டார். என்னைக்கு நீங்க அல்லாஹ், அவனே அல்லாஹ், அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முழு உயிரையும் முழு விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்த்து கண்டுபிடிச்சிட்டேன் என்று கூறி இவன் தான் என்னுடைய ரப்பு என்று கூறிவிட்டார்களோ, அடுத்த செகண்டே மறக்க என்ன உட்காந்துருங்க, போய் வேலை செய்யுங்க உங்களுக்கு என்ற ஆர்டர் வந்து விடுகின்ற மலக்குகளுக்கு. சொர்க்கத்தையே இறங்கிடுறாங்க. இந்தாங்க சார், உங்களுக்கு சொர்க்கம் அல்ல, நாங்கள் பாசி உட்காந்துக்கிறோம், நீங்கள் அல்லா தான் என்ன சொல்லிட்டீங்க, இந்த வந்து சொர்க்க சந்தோஷம், இன்னைக்கு கவலையும் கிடையாது, பயம் கிடையாது. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மலக்கு சர்வசாதாரணம் உங்கள்கிட்ட வருவார்கள், பேசுவார்கள். சொர்க்கத்தை கொண்டு என்ன வீட்டு சமையல் கிடையாது, ஒன்று கிடையாது, வீட்டை சாப்பிட்டு சந்தோஷம் இருக்கிற சாப்பிட்டுக்கிட்டு சொர்க்க சாப்பாடு. இன்னும் என்ன வேணும்? இதை செஞ்சவங்களுக்கு தான் இந்த பாக்கியம். எந்த பாக்கியம்? மலக்குகள் சொர்க்கத்தை கொண்டு யார் வீட்டில் இருக்கின்றார்களோ அவர்கள் அவனே அல்லாஹ், அந்த அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என் ரெண்டு விஷயத்தை யார் முழுமையாக அறிந்து கொண்டார்களோ, அர்த்தத்தை என்ன இருக்குது? அவ்வளவு அல்லாஹ் அனைத்தும் உங்களுக்கு வந்து உதவி செய்வதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கின்றன. மேலும் இவ்வுலகிலும் மறுமை நான் உதவியாளர்கள் என்ன வேண்ட சொல்லுங்க, செய்யறேன்னு சொல்லி மறக்க உங்களுக்கு கேட்பாங்கப்பா. ரஹ்மான் உங்களுக்கு வேண்டியெல்லாம் இருக்கின்றது,
இன்னும் என்ன மனசு நினைச்சிட்டீங்களோ அதெல்லாம் இருக்கின்றது. ரஹ்மானிடம் இறங்கிய சன்மானம், கிஃப்ட் உங்களுக்காக நான் கொண்டு சொல்லி இனி மலக்கள் உங்களுக்கு உதவியாளர்களாகவும் வேலையாளர்களாக இருக்கின்றார். எப்போ அல்லாதான் எங்களுடைய இறைவன், அல்லாஹ் விஷயத்தை முழுமையாக அறிந்த பின்னர் இவன்தான் எங்களுடைய இறைவன் என்பதை, எங்களுடைய ரப்பு என்பதை அறிந்து கொண்டவர்களுக்கு இந்த பாக்கியம் மற்றவர்களுக்கு கிடையாது. இப்போ எப்போ நம்ம மலக்கு இறக்குறது வீட்டில் நம்மளுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இந்த உதவி செய்யுங்கன்னு ஆரம்பத்திலே முதல் நாளையே முதல் மனிதன் படைத்த படைப்பிலே சொல்லிட்டான் ஆண்டவன், அவன் சுஜூது செய்யுங்கள், ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். இந்த மனித கூட்டம் வரப்போது எல்லாத்துக்கும் நீங்கள் வேலை செய்ய உதவி செய்யணும். ஆரம்பத்தையே சொல்லிட்டானப்பா, நம்ம பருவத்துக்கு முந்தையே சொல்லிட்டானப்பா, அல்லாஹ் மக்களுக்கு உதவி செய்யுங்க, மனிதனுக்கு. பார்த்தீங்களா யார் உதவி செய்கிறாங்க பார்த்தீங்களா? இவனால் மட்டும் நாங்கள் நினைச்ச காரியத்தை செய்ய முடியும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்தான்ப்பா சுலைமான் நபி காலத்தில் அரச சபை வீற்றிருந்த வேத ஞானம் கொடுக்க பெற்றவர் கூறினாரு. வேத ஞானம் கொடுக்கப்பட்டு கூறினார், நீங்கள் கண்ணை மூடி முடிப்பதற்கு கொண்டு வைத்திடுவேன், செய்யுங்க மலக்கள் வேலை செய்யுங்க, அந்த வேலை செய்யுங்க. ஆர்டர் பண்ணுறதுன்னு ஒரு வேலை, டக் டக் டக்குன்னு கண்ணு எல்லாம் வேலை வந்துருக்குதப்பா. இதிலப்பா ஓதி முடிய சக்தி அடையணும். இது பேர் தான் சயின்ஸ். இதான்ப்பா உண்மையான சயின்டிஸ்ட்டு, உண்மையான பாக்கியம் பெற்றோன்னு பாவேன். பார்த்தீங்களா எப்போ மலக்க உதவி செய்யறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்கள் விஷயத்தில் நீங்கள் அத்துப்படி இருந்தாதான்ப்பா அவங்க காத்துடுறாங்கப்பா உதவி செய்யறதுக்காக. இனி என்ன உட்காந்துருக்கிறது? கிளம்புங்க, சொர்க்கத்தை எடுத்து கிளம்புங்க அது வீட்டுக்கு. அந்த மலக்கர் அந்த வீட்டு உள்ளவர்கள் மீது பாக்கியங்கள் இறங்கட்டுன்னு சொல்கிறாங்க. 2 மலக்கர் இப்ராஹிம் வீட்டில் முன்னாடிக்கிட்டு, இப்ராஹிம் மனைவி இருக்கிறாங்க 2 பேர் இருக்கிறாங்க வீட்டில். இந்த வீட்டில் உள்ளவர்கள் மீது பாக்கியங்கள் இறங்கட்டும் என்று மலக்கர் சொல்கிறாங்களே, அது சாதாரண விஷயமா? பார்த்தீங்களா அங்கே எப்படி மலக்கர் உதவி செய்கிறாங்க, இங்கே எப்படி உதவி செய்கிறாங்க, இங்கே எப்படி லூத்தை எப்படி காப்பாற்றுறாங்க, மலக்கர் கூட்டத்தில் மக்கள் காப்பாற்றுறாங்க, எப்படி அடிக்கிறாங்க மலக்கிறவங்கள. இதெல்லாம் மலக்கிறவங்க செய்கிற வேலை இப்போ அவங்களுக்கு மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை. இது அடையிறதாம ராகுபகலாம் முடிச்சுட்டு இருக்கணும். இதான் பாக்கியத்தை அடையிறதுக்கு இதுதான் ஓதுற முறை வேற முறை. எதை முதல்ல செய்யணும் அதை எடுத்துக்கிட்டு அது முழுமையாக உள்ளே இறங்கிருங்கப்பா. எப்போ இந்த விஷயம் அடைகிறது? இந்த குரான் உண்மை. ஒரு ஆயத்து 2 ஆயத்தா இருக்குது. அவ்வளோ ஆயத்தை எந்த காலத்தை ஓதினமோ அதில் நம்ம மீட்சி எடுத்து அதை செயல்படுத்தி காட்டி உண்மையாக்கி, நீ உண்மையாக்கவே நான் அவரை பார்த்துட்டே இருக்கிறேன், நீ உண்மையாக்கணும், இது சொன்ன உண்மையாக்கணும், நான் சொன்ன உண்மைதான் உண்மையாக்கணும், என்னை உண்மைப்படுத்தணும், நான் தான் உண்மையான ரப்ப, உண்மை உலகத்துக்கு உண்மை காட்டணும், நீ அதான் என்னுடைய ஆசை, செய்ய சொல்லிகிட்டே இருக்கிறான்னு. அப்போ எப்போ செய்கிறது? நீங்களே யோசிச்சு பாருங்க. படி. அவன் மீதே நான் முற்றும் நம்பிக்கை வைக்கிறேன், அன்றியும் அவன் பக்கமே நான் திரும்புகிறேன். அவன் பக்கமே, அவன் உருவமா இருக்கு, இப்ப சொல்லுங்க உருவமா இருக்கு, அவன் பக்கமே திரும்புகிறேன்டா. என்ன படிச்சீங்கம்மா? அவன் மீதே நான் முற்றும் நம்பிக்கை வைக்கிறேன், அன்றியும் அவன் பக்கமே நான் திரும்புகிறேன். அவன் பக்கமே நான் திரும்புகிறேன். பார்த்தீங்களா? இப்போ யோசிப்பா, உருவம் இருக்குதா? அவன் பக்கமே திரும்புகிறேன்டா. அவங்க நான் பள்ளியாச பகுதி திரும்ப போறீங்களா? அதுக்குள்ள அவன் உட்காந்துருக்கான். அவன் இப்போ யோசிச்சுருக்குல்ல, நீங்கள் பார்க்கலாம்.
அவன் பக்கமே திரும்புகிறேன்னு சொன்ன பிறகு இந்த மனிதர் பாவம் ஒன்றும் தெரியாத குரான் ஓதாத மக்களாக இருக்கும் இந்த ஷாஃபி ஹனஃபி மக்கள் எங்கேயோ பள்ளியாசம் ஓடுறாங்கப்பா, நல்லா அதுக்குள்ளே உட்காந்துருக்குறான், நான் அவனுக்கு என்ன செய்ய போகிறாங்கப்பா, இதான்ப்பா இழந்துட்டுருக்கு இன்னைக்கு பாவம். அவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லுங்கப்பா, நீங்கள் உண்மையை சொல்லுங்கப்பா. உண்மையை சொன்னிச்சு அவங்க திரும்பி வருவாங்கப்பா. யாரும் சொல்லலைப்பாங்க, அவங்களாக படிக்கவும் இல்லை, யாரும் அவங்க சொல்லவும் இல்லை. இப்போ அவன் பக்கமே திரும்புகிறேன். அவங்க இந்த பக்கம் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கல்ல, அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறாங்க, எல்லாம் மேற்கு பக்கம் திரும்பி உட்காந்துறீங்கள. அதே மாதிரி சொன்னால் அது அர்த்தம், அதுக்கு அர்த்தம் அவன் கிழக்கு மேற்கு அவனுக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டான் ஆண்டவன். கிழக்கு மேற்கும் அவனுக்கே சொந்தமான உரிமைன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன சொல்கிறான், கிழக்கிலோ மேற்கிலோ முகங்களை திருப்பி எந்த புண்ணியம் இல்லைன்னு சொல்லிட்டான். இப்போ புரிஞ்சுக்கலாமா நீங்கள், எல்லாம் எங்கே இருக்கிறாண்டு ஒரு இருந்தால் தான் இருப்பா, இங்கே திரும்ப போகிறீங்க. எவ்வளோ அழகாக சொல்லிட்டு அதிலே புரிஞ்சுக்கலாமே, கிழக்கும் மேற்கும் அவனுக்கே சொந்தமானது. நீங்கள் கிழக்கிலோ மேற்கிலோ உங்கள் முகங்களை திருப்பதன் மூலம் எந்த புண்ணியம் கிடையாது. இப்போ ரெண்டுக்கு என்ன பார்த்த புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ எவ்வளவோ தவறான கொள்கையில் தவறான குரானுக்கு விரோதமான செயலை தேர்ந்தெடுத்து அதை எழுதி வைத்து கொண்டு இதுதான் இஸ்லாம், இதுதான் குரான், இது அல்லாஹ் வந்தது தான் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் சிறிது இந்த குரானை பார்க்க வேண்டாமா தான் நான் கேட்குறேன். மற்றபடி அவங்க சந்தோஷம் செஞ்சுட்டு போட்டோம், அவங்க சந்தோஷம் எது செய்யட்டும். உண்மையின் பக்கம் பாருங்க, பார்த்துக்கிறங்க. எல்லா வீட்லேயும் குரான் இருக்குது, கொஞ்சம் பாருங்களேன். நீங்கள் செய்கிறது நீங்கள் பேசுகிறது சரியாக இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்துக்கிறங்களேன். அது கூட செய்ய மாட்டீங்க. யாரும் கட்டாயப்படுத்தலை, யாரும் உங்களை திட்டலை, யாரும் குறை சொல்லலை. உங்கள் போக்கில் உங்கள் செயலில் போங்க, கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் தான் எல்லாம் சொல்கிறீங்க, குரான் சொல்கிறீங்க, என்னமோ சொல்கிறீங்க, போய் பாருங்களேன் என்ன தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பாருங்களேன். அதான் கேட்டேன். அப்படி 11 வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவனே. உங்களுக்காக உங்களில் இருந்தே ஜோடிகளையும் கால்நடைகளில் இருந்து ஜோடிகளையும் படைத்து அதை கொண்டு உங்களை பல்கி பருவ செய்கிறான். அவனை போன்று எப்பொருளும் இல்லை. அவனை போன்று எப்பொருளும் இல்லை. புரியுதுங்களா? இவனுக்கு உதாரணம் காட்டாதீங்க, இவனுக்கு உதாரணம் சொல்லாதீங்க. இது மாதிரி இருப்பா அந்த மாதிரி இருப்பா சொல்லாதீங்க. அவனை மாதிரி எந்த பொருள் கிடையாது. அவன் படைச்ச பொருள் எதுவுமே அவன் மாதிரி கிடையாது. அவன் படைச்ச பொருள்கள் எதுவுமே அவன் மாதிரி கிடையாது. அதுக்காக இந்த பொருளை நீங்கள் இப்படி இருப்பான்னு சொல்லி ஒரு பொருளை சுட்டி காண்பித்து இந்த மாதிரி தான் எல்லாம் இருப்பான் இப்படி இருப்பான்னு சொல்கிறாதீங்க. பிரகாசம்டா இந்த சூரியன் பிரகாசமாக இந்த மாதிரி அல்லா இருப்பான்னு சொல்கிறாதீங்க. பொய், தவறான பேச்சு. இது ஒன்றும் கிடையாது. அல்லாவுடைய ஒளி முன்னால் சூரியன் சொன்ன ஒன்றும் கிடையாது. அதனால் அவனை போன்று எப்பொருளும் இது பக்கத்தில் 16ல் 62 பாருங்க, செக் பண்ணிங்க. 16ல் 62 64 அவனுக்கு உதாரணம் கூறாதீர்கள் ஒரு வார்த்தை வரும்பா. யாருக்கு என்ன இருக்குதா? உங்களுக்காக என்ன வருது? 16ல் 64 62 எப்படியோ வருது. கண்டுபிடிங்க நஜீர், ஃபரிதாஸ் கண்டுபிடிக்கமா? 74. 74 சாரி. 16ல் 74 படிங்க. ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதாரணங்களை கூறாதீர்கள். உதாரணங்களை கூறாது. இப்படி இருப்பான் அல்ல அப்படி இருப்பான். வாயில வந்து அசிங்கமான பேச்சு வந்துக்கூடாது. ஒன்றும் தேவனுக்கு ஒன்றும் தெரியாது. வாயை வச்சு என்னவென்றே அவனுக்கு தெரியாத விஷயம். இப்போ அல்லாஹை பற்றின்னு ஹெட்டிங் போட்டுக்கிறங்க இந்த 1674. அப்போ இது நம்பர் என்ன? 42ல் 11 எழுதிக்கிறங்க. நான் சொல்கிறேன் டக்குனு எழுதிக்கிறங்கம்மா. எல்லாம் எழுதிக்கிறங்கப்பா. அல்லாஹை பற்றி, அல்லாஹ் தன்னை பற்றி கூறுவதுன்னு ஹெட்டிங் போட்டுருங்கப்பா. போட்டுட்டு 16ல் 74 ஒன்று. நெக்ஸ்ட் என்ன எழுதிக்கிறங்க? அடுத்த 42 11 எழுதிக்கிறங்க. அதுக்கப்புறம் 111 குல்ஹுல் அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் எழுதிக்கிறங்க. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுங்க. இப்படி போட்டு விலாவாரியாக எடுத்து எழுதி
பாயிண்டா எழுது. யோசிக்கணும், சிந்திக்கணும்ப்பா. அவன்தான் யாவற்றையும் செவியேற்பவன், பார்ப்பவன். 12. வானங்களுடையும் பூமியுடையும் சாவிகள் அவனிடமே இருக்கின்றன. இப்போ வானத்தின் பூமி சாவிகள் அனைத்து அவனிடம் இருக்கின்றன. யார்? அவன்தான் என்னுடைய, அவனே அல்லாஹ், அவன்தான் என்னுடைய ரப்பு என்று எவன் முழுமையாக அறிந்து கொண்டானோ அவனிடம் இந்த சாவிகள் கொடுக்கப்படும். ஃபுல்லாக பார்த்துக்க, அல்லாஹ் படைப்பு பூரா பார்த்துக்க, மறைஞ்சிருக்க விஷயம் அனைத்தையும் பார்த்துக்க என்று சாவியை தன் வசம் இருந்து கொடுக்கிறேன். அவனுக்கு தேவை, பூமி அழிய போகுது, எல்லாம் படைச்சதெல்லாம் மனிதன் பார்த்துட்டு அப்படின்ட்டு கொடுக்கின்றான். சாவியை கொடுத்துட்றான், வச்சிருக்கிறான். யாரா கேட்பீங்க, கொடுக்கலாம் பார்த்துருந்தான், யாரும் கேட்கல. அது சாட்டை பத்தமாக இருக்கு. தான் நாடியவர்களுக்கு அவனே உணவு வசதிகளை பெருகும்படி செய்கிறான், சுருக்கியும் விடுகிறான். நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவன். எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவன். 13. நூஹுக்கு எதனை அவன் உபதேசித்தானோ அதனையே உங்களுக்கு அவன் தீன் ஆக்கி இருக்கிறான். இப்போ நல்லா படிங்க. நூஹ் நபிக்கு எதனை அவன் உபதேசம் செய்தானோ, எதனை அறிவித்தானோ அதனையே உங்களுக்கு நாம் தீனாக, இஸ்லாமாக ஆக்கியுள்ளோம். நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. நூஹுக்கு எதனை அவன் உபதேசம் செய்தானோ, நபியே நூஹே மக்களுக்கு கூறுவாயாக என்று எதையெல்லாம் கூறினானோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு தீனாக ஆக்கியிருக்கின்றேன். அதுதான் இஸ்லாம், தீன் இஸ்லாம். அப்புறம் ஆகவே நபியே, நாம் உமக்கு வஹி மூலம் அறிவிப்பதும் இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் நாம் உபதேசித்ததும் என்னவென்றால் நீங்கள் தீனை நிலைநிறுத்துங்கள். இப்போ நபியே, நான் உமக்கு அறிவிப்பது என்னவென்றால், நபி இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் எதனை அறிவித்தேனோ, அப்புறம் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் உபதேசித்தது என்னவென்றால், என்ன உபதேசம் பண்ணு கேட்டா, நீங்கள் தீனை நிலைநிறுத்துங்கள். நீங்கள் அனைவரும் இஸ்லாத்தை, தீனை, அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வின் வழி என்ன என்றால் தீன். தீன் என்பது அல்லாஹ்வுடைய இஸ்லாம் தான். இது பக்கத்தில் 3ல் 19 எழுதிக்கிறங்க. இந்த ஆயத்து பக்கத்தில், குரான் பக்கத்தில் 3ல் 19, இந்த தீனை நிலைநிறுத்துங்கள். நான் நபியே உமக்கு அறிவிப்பது என்னவென்றால், இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் எதனை நான் உபதேசித்தோமோ, எதனை நிலைநிறுத்துங்க சொன்னோமோ அதை நிலைநிறுத்துங்கள். இந்த தீனை நிலைநிறுத்துங்கள். தீன் தான் நூஹுக்கு நாம் அறிவித்தோம், அதனையே நீங்கள் அனைவரும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் இந்த ரசூல் முஹம்மதுக்கும் இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் அறிவித்தது எல்லாம் இந்த தீன் 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 தான். நீங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் இந்த தீனில் பிரிந்து விடாதீர்கள். ஒரே தீன் தான், ஒரே வழிதான், ஒரே இஸ்லாம் தான். இஸ்லாம் ஒன்று தான். இந்த இஸ்லாத்தை விட்டு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். என்னைக்கு ஒருவன் இஸ்லாத்தில் முற்று நுழைந்து விட்டானோ, அல்லாஹ் தான் சொல்லுகின்றான், இஸ்லாத்தில் முற்று நுழைந்து விடுங்கள், இஸ்லாத்தில் முற்று நுழைந்து விடுங்கள். இந்த வார்த்தையில பெரிய விஷயங்கள், விளக்கங்கள் இருக்கின்றன. அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இஸ்லாம் ஒன்று தான், ஒரே மார்க்கம் தான். பல மார்க்கம் கிடையாது, பல வழிபாடுகள் கிடையாது, பல தெய்வங்கள் கிடையாது. ஒரே தெய்வம், ஒரே வழிதான். இதில் நீங்கள் முற்று நுழைந்து விடுங்கள். இதில் பிரிந்து விடாதீர்கள். மக்களே, பிரிந்து விடாது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் பிரிவினை நோக்கியே போகின்றதுப்பா. அனைத்தும் பிரிவினைக்கு அப்புறம் பிரிவினை கோடிக்கணக்கான குட்டிகள் போட்டு ஒரே பிரிவினை தான். எதுக்காக பிரிவினை, எதுக்காக செய்யணும், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. பேசாமல் பிரிவினை பண்ணிகிட்டே போக வேண்டியதுதான். அப்படிதான் உலகம்பா நீங்கள் பிரிஞ்சுருக்கீங்க. இன்னைக்கு எங்கப்பா நீங்கள் குரான் ஓதுனீங்க, தொட்டீங்க, இஸ்லாத்தை வந்தீங்க, தீன் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, தீன் எங்கே நிலை பார்த்தீங்க, என்ன தீனில் புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒன்றுமே புரியலையே.
புரியாத விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? பிரிவினை அதான உதாரணமாக ஷாஃபி, ஹனஃபி, வஹாபி, சலாஃபின்னு இப்போ தேவையில்லாத அங்கேப்பா எல்லாம் செய்ய சொல்கிறோம். ஏன்ப்பா நீங்கள் வேணும்னே செய்கிறீங்க? அதை ஒரு உண்மையை தெரிஞ்சு ஏன்ப்பா நீ அந்த தப்பான காரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் தீனில் இஸ்லாத்தை கொண்டு இஸ்லாமிய அங்கே போங்க. யார்ப்பா ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி, சலாஃபி, அலாஃபி, ஷியா, சுன்னி யார்ப்பா உங்களுக்கு ஏற்படுத்தினது? தேவையில்லாத விஷயத்தை ஏன் செஞ்சு நம்ம ஏமா நரகத்துக்கு போகணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உண்மையை பாருங்களேன். உங்கள் யார் என்ன செய்ய வீட்டில் போய் குரான் ஓதுங்களப்பா, ஓதி என்ன சொல்லுது புரிஞ்சுக்கிறீங்களப்பா. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செயல்படுத்துங்கப்பா. புரியாமல் ஓதாமல் என்னத்தப்பா நீங்கள் நான் இஸ்லாத்தை இருக்கிறேன் முஸ்லீமாக சொல்கிறீங்க? அதான் இப்போ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உண்மையை பாருங்களேன், ஏன் பேசுகிறாதீங்க? அல்லாஹ் பேச்சு குரான் படிங்களை கொஞ்சம் போய் படித்து பார்த்து உங்களை திருத்திக் கொள்ளுங்களேன். இதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு? சரி, படி. இணை வைப்போரை நீங்கள் எதன் பக்கம் அழைக்கின்றீர்களோ அது அவர்களுக்கு பெரும் சுமையாக தெரிகிறது. இப்போ நபி இணை வைப்பவர்கள், அதாவது தெய்வங்களை வணங்குபவர்கள், கற்சிலைகளையும் தெய்வங்களையும் வணங்குபவர்கள், சிலைகளையும் வணங்குபவர்கள், அவர்களை நபியே நீர் அழைக்கின்றீர், தீன் பக்கம் உண்மையின் பக்கம் அழைக்கின்றீர், அது அவர்களுக்கு பெரும் சுமையாக இருக்குது. இப்போ என்ன முடியாதுப்பா, இந்த விஷயம் செய்ய முடியாதுப்பா. அவர்களுக்கு காஃபிர்களுக்கு யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு மிக்க பலுவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் செய்ய முடியாது, இந்த மாதிரி காரியத்தை நினச்சிக்கிற பார்க்கணும்னா எப்படி செய்கிறது என்று அவர்களுக்கு பலுவாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்புறம் தான் நாடியவர்களை அல்லாஹ் தன் பால் தேர்ந்தெடுத்து கொள்கிறான். தான் நாடியவர்களை அல்லாஹ் தன்பால் தேர்ந்து எடுத்து கொள்கின்றான், பலுவாக இருக்கும் அவர்களுக்கு. அப்போ தன் நாடிய முத்தக்கின்களை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய ஞானத்தை யார் பெற்றார்களோ அவர்கள் மட்டும்தான் இது வெயிட், பலுவாக இருக்காது, கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறது. மற்றவங்கள்லாம் கஷ்டப்படணும். அப்போ யாருக்கு இது ஈஸியாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு ஈஸியாக இருக்கும்? யாருக்கு இது ஈஸியாகவும் எளிதாகவும் இருக்கும், பலுவாக வெயிட்டாக இருக்காது? யாருக்கு? யாருக்கு? இப்போ என்னம்மா என்ன தம்பி? தூய்மையாளர்களுக்கு. அந்த தூய்மையாளர்கள் தான் அவர்கள் ஞானத்தை பெற்றவர்கள், அல்லாஹ் ஞானத்தை பெற்றவர்கள். இப்போ அல்லாஹ் ஞானத்தை பெற்றவர்களுக்கு இது எளிதாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எதை பின்பற்றணும்? கஷ்டமான கேள்வி தான். எதை பின்பற்றணும்? அதான் சொன்னீங்க. அப்போ என்ன செய்யணுமோ? தூய்மை என்ன செய்வான்? சரி, இப்போ அல்லாஹையும் பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்று. இப்போ தூதரை பின்பற்றணும். இப்போ 244 145 ரெண்டாவது சூறாவில் 144 145 ரசூலுடைய கிப்லாவை பின்பற்றி. எழுதிக்கிற தம்பி, எழுதிக்கிறங்க. நீங்கள் பின்பற்றி என்ன பண்ணு கேட்டால் பிரிந்து விடாதீர்கள், பலுவாக இருக்கும்னு வச்சுல, அந்த பலுவாக இருக்கும் விஷயத்துக்கு எழுதிக்கிறங்க. ரசூலுடைய கிப்லாவை பின்பற்றுவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான, ரொம்ப சோதனையான ஒரு விஷயம் நான் பேசுகிறது. நீங்கள் பல வகையில் குழம்பு போயிடுவீங்க. என்ன இந்த ஆயத்தை அதை சேர்க்கறது, பிபி கொண்டாடுறது என்ன தப்பு என்ற எண்ணெய் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் வந்துருக்கு. எப்படா இந்த குரான் ஓதுறது, இதை தொட்டால் அதை தொட வேண்டியிருக்கு, அதை தொட்டால் இதை இப்போ சேர்க்க வேண்டியிருக்குது, அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, இது என்ன விஷயம் சொல்லப்பட்டு ஒன்றும் புரியலையே என்ற குழப்பம் இப்போ எல்லா மனசும் வந்தது.
அது என்ன வருது இந்த 45 43 காக்கா. 2ல் 40 140 எடுத்துருங்க. அப்போ எல்லாரும் முதல்ல படிச்சிருவோம், படித்து சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலை உள்ள உம்மத்தாக ஆக்கியுள்ளோம். உங்களை நான் யாரெல்லாம் இதெல்லாம் கேட்டுக்கொண்டார்களோ, இந்த குரானையும் ரசூலையும் அல்லாஹ் கிட்ட தெரிஞ்சு ஆசைப்பட்டாங்களோ, அவங்க நடுநிலை உம்மத்தாக ஆக்கியுள்ளோம். கெட்ட வழியும் போயிட வேண்டாம், அந்த பக்கமும் போயிட வேண்டாம், ஏற்கனவே இருந்த வழியிலையும் போக வேண்டாம். இப்போ உங்கள் நடுநிலை ஒரு நிலையான விஷயத்துக்கு வாங்க, ஒரு உண்மையின் பக்கம் வாங்க, இது நேர்மையின் பக்கம் வாங்க, எது சரி எது தவறு என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் நடுநிலையான உம்மத்தாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். நீங்கள் மற்ற மனிதர்களின் சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும், நீங்க இந்த மாதிரி நடந்து கொண்டு மற்ற மனிதர்களுக்கு நீங்களும் ஒரு உதாரணமாகவும் சாட்சியாக இருக்கணும். நான் இப்போ நடந்து கொண்டேன், இந்த முறையில் தான் நான் என்னை வகித்து கொண்டேன், வழி அமைத்து கொண்டேன் என்று நீங்கள் சாட்சியாக இருப்பதற்காகவும், ரசூல் உங்கள் சாட்சியாளராக இருப்பதற்காகவுமே ஆகும். இப்போ ரசூல் உங்களை சப்போர்ட் பண்ணுவார். இது இவங்கெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணுவாங்க, நான் அவங்க சாட்சியாளர் இருக்கிறேன், என் ரசூல் உங்களை சாட்சியாளர் ஆவதற்கும். யார் நம் தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் அவரை பின்பற்றாமல் தம் இரு குதிகால்கள் மீது திரும்பி செல்கிறார்கள் என்பதை அறிவான் வேண்டி கிப்லாவை நிர்ணயித்தோம். இப்போ ரசூலை யார் பின்பற்றுகிறார்கள், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க விஷயத்தை, வார்த்தை கவனிங்க. அல்லாஹை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள். தூதரை பின்பற்றுவர்கள் யார் ரசூலை பின்பற்றுகிறார்கள், யார் ரசூலை பின்பற்றுகிறார்கள், யார் பின்பற்றாமல் திரும்பி விடுகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக கிப்லாவை நிர்ணயித்தோம். கிப்லாவை நிர்ணயித்தோம். என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ கிப்லா என்ன அர்த்தம் புரியவங்களுக்கு என்னமோ கிப்லா கிப்லான்னு மேற்கணும் கை நீர் பண்ணுறாங்க. பார்க்க என்ன சொல்ல பாருங்க, இது எதாவது பதில் சொல்ல முடியுமா? இதை படிக்காமல் பிடிக்காமல் எல்லாத்தையும் முழு முட்டாளாக்கி இந்த திரும்புங்கடா காசை தாங்கன்னு போட்டு எல்லா பிஸ்னஸ் வந்துட்டு இருக்குதுப்பா. வருஷம் விட்டு தெலுங்க நல்லா சம்பாதிச்சு போட்டு எல்லாம் அல்லா வச்சு பிஸ்னஸ் எல்லாம் வாங்க வாங்க மேற்கொண்டு வாங்க எல்லாம் வாங்க. கிப்லாப்பா என்ன இப்போ கிப்லா என்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ கிப்லாவை நிர்ணயித்தோம். கிப்லா என்ன? ரொம்ப இன்னைக்கு கன்ஃபியூஸ்டு மேனில் இருக்கிறீங்களா இல்லையா? என்னடா என்ன செய்யக்கூடிய அவங்களுக்கு? அப்போ இதை கன்ஃபியூஸ் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் ஒழுங்காக ஸ்ட்ரீமில் ஒழுங்காக கொண்டு போகணும். இந்த ஆயத்தை எதுலையும் இடையாமல் தடைபடாமல் ஈஸி ஃப்ளோவான பார்த்த ஆயத்துக்கு இதோட சேர்ந்து பின்னி பின்னிச்சு ஒழுங்காக சிக்கில்லாமல் போகணும்ப்பா. ஒவ்வொரு ஆயத்து உங்கள் மனசில் யார் ரசூலை பின்பற்றுகிறார்களோ, யார் அவரை விட்டு பின்னால் திரும்பி ஓடி விடுகிறார்களோ என்பதை அறிவதற்காக நாம் கிப்லாவை நிர்ணயித்தோம். அல்லாஹ் என்ன சொல்ல போறீங்க? பெரிய பாடம் ஒன்று பேசுறேன், பெரிய பாடம். நீங்களா கண்டுபிடிக்க மாட்டீங்க. இப்படிலாம் இப்படி சொன்னாலும் எவ்வளோ தூரம் மனசு நிற்குமோ விட்டுருவீங்களோ அதை பற்றி மேற்கொண்டு நீங்கள் ஸ்டெப் எடுப்பீங்களோ. ஏன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்குத நம்ம குரான் ஓத முறையே மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒழுங்காக மாற்ற போகிறாங்க, அது தெரியாது. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? கிப்லான்னு என்ன இப்போ யாருக்கும் தெரியாது. பார்த்தீங்களா? கிப்லா அந்த அப்புறம் அர்த்தம் சொல்ல முடியாது கிப்லா. இப்போ அல்லாவை பின்பற்றுங்க விடுங்க, ரசூலை பின்பற்ற சாதம் கிடையாது. மிக்க பருவா கஷ்டமாக கிப்லா என்ன எழுதிருக்கப்பா. நீ ரசூலை பின்பற்றியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நான் கிப்லாவை நிர்ணயித்தோம். கிப்லான்னு தெரியாது. படிங்க. இது அல்லாஹ் வழி காட்டியோருக்கு தவிர மற்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பலுவாகவே இருந்தது. இந்த பலுவாக இருக்கும் அந்த ஹெட்டிங்ல கொண்டு வரணும்.
நூஹுக்கு எதை அறிவித்தோம் படிச்சீங்கல்ல 42ல 30. 42:13ல இந்த தீன இந்த காஃபிர்களுக்கு சொல்லுவது மிக்க பலவாக இருக்கும்பா அப்படின்ட்டு 42:13 சொல்றோம். நபியே இந்த காஃபிர்களுக்கு இந்த விஷயத்தை, இந்த குர்ஆன் விஷயத்தை சொல்லுவது மிக்க பலவாக இருக்கு, இதெல்லாம் செய்ய முடியாதுங்க, என் விட்டுருங்க, நான் ஓடி போயிடுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. எல்லாம் என்ன சொன்னால் மிக்க பலுவாக இருக்கும். ஏன் பலுவாக இருக்குது? இதோ 142 142ல 143 மிக்க பலுவாக இருக்கும் காஃபிர்களுக்கு என்று ஒரு நோட் புக்கில் ஹெட்டிங் போடுங்கப்பா. போட்டுட்டு இந்த நம்பரை 42:13 எழுதுங்க. 2ல 143 எழுதிக்கிறங்கப்பா. அதில் இப்போ தனியாக ஹெட்டிங் போடுங்க, கிப்லா கிப்லா ஹெட்டிங் போட்டு இந்த குர்ஆனில் எந்த இடத்துலாம் கிப்லா கிப்லான்னு வார்த்தை வருதோ அந்த ஆயத்தெல்லாம் எழுதுங்க, படிங்க. இந்த ஆயத்தை என்ன சொல்கிறான் கிப்லா, இந்த ஆயத்தை என்ன கிப்லா என்ன சொல்கிறான் பாருங்க. இப்போ நபியை பின்பற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி, பண்ணுறானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கிப்லா வச்சுட்டோம். பண்ணு, செஞ்சு காட்டுவோம். யாருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கின்றானோ, அறிவித்திருக்கின்றானோ, அவர்களுக்கு மற்ற எல்லாத்துக்கும் மிக்க கஷ்டமாக பலுவாக ஹெவி வெயிட்டாக இருக்கும். என்னால் தூங்க முடியாதுங்க, எல்லாருமே இது வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய வழியில் வந்துவிடுவார்கள். கல்வி அறிவு போட்டுக்குதா, ஞானம் போட்டுக்கல, ஹக்கீம் போட்டுக்கிறது, என்ன போட்டுருக்கேன். யாருக்கு அல்லாஹ் 140 படிச்சீங்கள, அதில் வழிகாட்டு போட்டிருக்குதா, அரபியில் ஹக்கீம் போட்டிருக்குதான் கேட்டேன். ஹதல் வழிகாட்டு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லாஹ் வழி காட்டுவான் எதுக்கு? கிப்லா ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதனால் போய் கிப்லா ரசூல் வச்சுட்டாங்க. இந்த கிப்லாவை ஃபாலோ பண்ணுவதற்கு உண்மையிலே ரசூலை பின்பற்றியா இல்லையா என்று நான் உன்னை அறிந்து கொள்வதற்கு கிப்லாவை நிர்ணயிச்சுட்டான். அப்படியே ரசூலை பின்பற்றுவன் யாருன்னு கேட்டால், அல்லாஹ் யாருக்கு வழியை அறிவித்திருக்கின்றானோ அவனுக்கு மட்டும்தான் கிப்லா என்னன்னு தெரியும். நான் சொல்கிறத ஒழுங்காக புரிஞ்சுக்கிறேங்க. அப்புறம் யூடியூப்பில் போடுறேன், ஒழுங்காக எழுதிக்கிறங்க சொன்னதை. யாருக்கு அல்லாஹ் வழியை காட்டுகின்றானோ அவன் மட்டும்தான் ரசூல் கிப்லா பின்பற்றுவான். ரசூலை பின்பற்ற மட்டும் யார முடியாது. இப்போ கிப்லா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரிய, உருவமே இல்லாத எதுவுமே ஆச்சு பார்த்தீங்களா? கிப்லாண்டா அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு ஒன்றும் தெரியாது. ரப்பு இந்த வார்த்தை அர்த்தம் தெரியாது. கிப்லா இந்த வார்த்தை அர்த்தம் தெரியாது. ஜிக்ர் இந்த வார்த்தை அர்த்தம் தெரியாது. சிந்தனை, பாண்டர் இதுக்கு அர்த்தம் தெரியாது. எதுவுமே தெரியாத விஷயத்தை நீ செஞ்சு காட்டுன்னு ஒன்னால் முடியும். அவ்வளோ தூரம் அவங்க நம்பிக்கை வச்சு பேசுகிறான். ஒன்றா முடியும்டா, ஒன்றா முடியும் தம்பி, ஒன்றா முடியும், செய் விட்டுறா, ஓடுறா இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை எல்லாம் என்னால் முடியாது, விட்டா போதுன்னு ஓடுறான். ஓட்டான் ஓடினதான் எல்லா ஆளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஓடணும்னா பிடிச்சி வெட்டுகிறான். எல்லா பிள்ளைகள் வர பிள்ளை எல்லாமே உருப்படாத பிள்ளைகளாம் காப்பி போட்டவங்க இறஞ்சி சொல்லவங்க இறஞ்சி சொன்னிச்சு. இதுக்கு என்ன பேர் சொல்ல போறீங்க நீங்க? சரி, வீடுகளை கட்டி கொடுங்கள், அந்த வீடுகளையே கிப்லாவாக ஆக்கி கொள்ளுங்கள். 10ல் 87, 10ல் 87. கிப்லா சொன்னேன்ல, கிப்லா ஹெட்டிங் போடுங்க, அதுக்கே அது கிப்லா எழுதிக்கிறங்க. 2ல் 142, 10ல் 87. நம்ம 10ல் 87 படிங்கப்பா. மூசா நபிக்கு ஹாரூன் நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆகவே மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நீங்கள் இருவரும் உங்கள் சமூகத்திற்காக எகிப்து நாட்டில் வீடுகளை அமைத்து கொடுங்கள். உங்களுடைய வீடுகளையே கிப்லாவாக ஆக்கி அவற்றில் தவறாமல் சலாத்தை நிலைநிறுத்துங்கள். கொஞ்சம் இருங்கம்மா,
வீடுகளை நீங்க கிப்லாவாக ஆக்க வேண்டும். அது என்னவென்றே புரியாது. அதுலதான் நீ சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும். அதுலதான் நீ சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும். புரிஞ்சதோ? கிப்லா என்னன்னு தெரியாது. வீடு தான் கிப்லா புரிஞ்சுக்குதா? அது ஒரு சின்ன விஷயம் புரியும் உங்களுக்கு. வீடுகளையே கிப்லாவாக ஆக்கி கொள்ளுங்கள். கிப்லான்னு ஒரு திசை கிடையாது, ஒரு டைரக்ஷன் கிடையாதுன்னு புரிஞ்சிருப்பீங்க. இதுல இருந்து வீடுகளையே கிப்லாவாக ஆக்கி கொள்ளுங்கள். மறைஞ்சிருக்கிற விஷயம் கிப்லா. அவன் பக்கமே என் முகத்தை திருப்பிக் கொள்கின்றேன். மறைஞ்சிருக்கின்ற விஷயம் அவன். ஒண்ணுமே தெரியாது. என்ன சொல்ல போறீங்க? அதுலதான் நீ சலாத்தை நிலைநிறுத்தப்பா. பாத்தீங்களா? சலாத் என்ன கேடு கேட்டு அசிங்கமா போச்சு. தொழுகை போச்சு. என்னத்த சொல்றது? கிப்லா ஆக்கின பிறகுதான் சலாத். சலாத் என்னன்னு தெரியாது. தனி விஷயம். ஒன்றுன்னு தெரியாது. கிப்லான்னு என்னன்னு தெரியாது. ரெண்டுமே தெரியாத விஷயத்துல மனுஷன் செஞ்சிட்டு இருக்கிறான். நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நான் இஸ்லாமியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லட்டும். என்ன பண்ணுறது? பாவமாக இருக்குது. அவங்க செய்ய பார்த்தா இந்த மாதிரி வழிகிட்டு போயிட்டாங்க. அவங்க பதில் என்ன? சரி, அவங்க விஷயம் அவங்க அல்லாட இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். பார்த்தீங்களா? அப்போல்லாம் எதுவுமே அர்த்தமே தெரியாமல் எல்லாம் மறைஞ்சு அப்படியே மறைஞ்சு போய் நிற்குது. கண்ணாலையும் பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர முடியாது. இது ஒன்று கிப்லா தொட முடியும், பார்க்க முடியும். நான் கேட்குறேன், என்ன செய்வோம்? சலாத்தை தொட முடியுமா, பார்க்க முடியுமா? சலாத் நிலைநிறுத்தணும். வீடை கிப்லாவை ஆக்கணும், சலாத்தை நிலைநிறுத்தணும். அப்போ நாய்புதல் பண்ணணும், இவ்வளோ விஷயம் தஸ்பீஹ செய்யணும், சப்பஹ செய்யணும், சிந்திக்கணும். இந்த பல விதத்தில் பலவிதமான செயல்களை கொண்டது தான் இந்த குர்ஆன். எந்த செயலாயும் நம்மளாம் செய்ய முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது. நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். யார் மனசை பட்டுச்சோ படல எனக்கு தெரியாது. அல்லாஹ் எல்லாத்துக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் அவங்களை பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் இதை விட்டு ஓடி போயிருக்கக்கூடாது. நீங்கள் புறங்காட்டி ஓடி விடக்கூடாது. உறுதியாக நிற்கணும், ரெடியாக இருக்கணும். நாம் எல்லாம் ரெடியாக இருக்கணும். என்ன சொல்ல போறீங்க? உங்கள் இதாக சார். இப்போ சொல்லுங்கள் தம்பிமார்களே, சொல்லுங்கள், என்ன சொல்ல போறீங்க? பார்த்தீங்களா? ஒரு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன வேலை செய்ய வேண்டியது பார்த்தீங்களா? எவ்வளோ வேலை செய்ய வேண்டியது பார்த்தீங்களா? அப்போ இவ்வளவுக்கும் ஒரே வழி என்னன்னு கேட்டால், நான் வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக். இந்த குர்ஆனை நாம் உங்களுக்கு எளிதாக ஆக்கியுள்ளோம். கிப்லா எளிதான விஷயம், இஸ்லாம் தீன் எளிதான விஷயம், அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லிங்கன்னா எளிதான விஷயம் கண்டுபிடிப்பதற்கு. ரப் எளிதான விஷயம், ரஹ்மான் ரஹீம் எவன் பார்த்தேன் கிடையாது, எப்படி பண்ணுன்னு தெரியாது. எளிதாக்கியுள்ளோம். மாலிக்கு எளிதாக்கியுள்ளோம். எல்லாத்தையும் எளிதாக்கிட்டேன். இப்போ நீங்கள் அதை ஜிக்கர் ஃபார்மேட் ஜிக்கரா ஆக்குங்க. ஏன் கேட்டால் அந்த எளிதாக ஈஸியாக வச்சுட்டேன். இந்த குர்ஆனை வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், ஜிக்கர் செய்வதற்காக இந்த குர்ஆனை எளிதாக்கி வைக்கின்றோம். யாராவது சரியாக இருக்கிறீங்களா? 54:17 54:17 22 32 40 இவ்வளோ விஷயம் இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு ஆயத்தில் எவ்வளோ நுழைஞ்சி பார்த்து சேர்ந்து பார்த்தீங்களா? 42:13 எவ்வளோ விஷயம் சேர்ந்துச்சு பார்த்தீங்களா? எதுவுமே தெரியாது, அதுவும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எதுவுமே தெரியாத விஷயம். இப்போ ரசூலை பின்பற்றிருக்கு, உண்மையில் ரசூல் பின்பற்றி எல்லான்னு பார்க்குறதுக்கு இந்த கிப்லா ஆச்சுட்டேன். செய்ப்பா என்னென்ன கிப்லா தெரியும், அவ்வளோதான். கிப்லா என்ன தெரியாது.
இதை போய் வச்சு ஒன்றும் தெரியாத ஏற்கனவே ஒன்று குழம்பு போயிருக்கிறேன், இப்போ கிப்லா வச்சுட்டு இதான் இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த கிப்லா வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ரசூலை பின்பற்றியா இல்லையா நான் பார்க்க போகிறேன். கிப்லா வச்சு தான் பார்க்க போகிறேன். இவன் என்ன சொல்கிறான்? கிப்லா கை காட்டுறான், மேற்கனவே கை காட்டுறான். பார்த்து அல்லா என்ன சொல்கிறான்? இவன் கை காட்டுறான், பார்த்துக்கங்க. இதாங்க சவுதி கிங் இருக்கிறாரு சல்மான் கடைசி கிங். இந்த வேலையை பார்த்து உலக முறைக்கு எடுத்து காசு வாங்கி பண்ணுறாரு. நீங்கள் சவுதி கிங்க பெரியா இருப்பா, இஸ்லாத்தை காப்பாற்றியாருப்பா, என்ன தூய்மையான 2 பள்ளியாசை காப்பாற்றிடுறாருப்பா, கஸ்டோடியன் ஆஃப் 2 மாஸ்க்கும் காப்பாற்றிடுறாருப்பா, கல்லை மண்ணை காப்பாற்றிக்கிறானா. அதான் புரிஞ்சுக்கிறேங்க. இதை விட்டுட்டான். கல் மண் ஜல்லி சிமெண்ட்டில் கட்டப்பட்ட கட்டடத்தை காப்பாற்றிருக்கிறானா, ஹோலி சிட்டியை காப்பாற்றிருக்கிறானான்னு சொல்லிட்டு இருக்கிறான். கஸ்டோடியனா சொல்லிட்டு தன்னை பற்றி என்னத்தை பண்ணுறது? போகிறான், தொலைஞ்சி போகக்கூடாத பையன், ஒருக்கு லாய்க்கு இல்லாத பையன். யார் நீங்கள் சொல்கிறீங்களா? சல்மான் கிங் சொல்கிற, சவுதி கிங் சொல்கிறீங்க, அந்த கிங்கை சொல்கிறேன். உருப்படாத கூட்டம். அதே மாதிரி எல்லா கூட்டம் அப்படி தான், எல்லா கூட்டம் அப்படி தான். உலகத்து அனைத்து இஸ்லாமிய கண்ட்ரி சொல்லிருக்கிறாங்களே, உருப்படாத கபதை கூட்டம். ஒரு இடம் லாய்க்கு இல்லை, அவ்வளோதான். அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் இஸ்லாமிய நாடு, அந்த நாடு உருப்படாத, எதுக்கு லாய்க்கு இல்லாத நாடு, காப்பி நாடு, நரகத்தில் போய் நிரப்பப்படக்கூடிய கூட்டம் ஒவ்வொரு நாடுகள் கூட்டம். அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் பெருசாக நினச்சிருக்காதீங்க, பெரிய ஆள் அந்த ஆள் நினச்சிருக்காதீங்க, உருப்படாத. நீங்கள் தான் உண்மையான மூமின் வருவதற்காக இன்றைக்கி படாத பாடுபட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு விஷயத்தை எடுத்து காட்டிட்டேன். அல்லாஹ் கிருபையால நல்லபடி ஓதிட்டு வாங்க. அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்கள். வேறு என்ன செய்ய முடியும்? எனக்கு அதான், உங்களுக்கு அதான், எல்லாத்துக்கும் அதான். குரான் எடுத்தவங்க எல்லாத்துக்கும் இதே பதில் தான். முடிச்சா முன்னோக்குபவரை அவன் தன் பால் வழி காட்டுகிறான். முன்னோக்குபவரை இப்போ நீங்களாம் முன்னோக்கி இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் தப்பாக இடப்பட்டுறாதீங்க, நம்ம ஒன்றும் இல்லை நினைச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் எல்லாம் முன்னோக்கு வரை எடுத்துட்டீங்க. என்ன புரிஞ்சுக்கணும், செய்யணும், இது நடக்குன்னு ஆசையோடு முன்னோக்கி நிற்கிறீங்க. அந்த முன்னோக்கு வரை என்ன சொல்கிறான்? அவன் தன் பால் வழி காட்டுகிறான். தன் பால் வழி. வாப்பா இங்கே இப்போ உட்காண்ட்றீங்களா, இப்போ 20-25 உட்காண்ட்றீங்களா, நான் வழிகாட்டுருவாங்க. இந்த யூடியூப்பில் நிறைய பேர் 100, 200, 300, 400 கேட்குறீங்க. அவங்களுக்கு நான் வழிகாட்டுருவாங்க. என்னை முன்னோக்கி இருக்கிறீங்க, விடாமல் ஓதிட்டுருக்கிறீங்க, நிற்கிறீங்க, தலை நிற்கிறீங்க, எப்படியா புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு ஓதுறீங்க. நான் உங்களை விட்டுற மாட்டேன், கலப்படாதீங்க. நான் விட்டுற மாட்டேன். ஒவ்வொரு ஆசையாக வர நான் வெளியே தருவங்களை நான் உதவி செய்கிறேன். நல்லா அவங்களுக்கு ஆறுதலும் உதவியும் அல்லாஹ் நம்மளுக்கு தருகின்றான். ஆகவே இந்த அல்லாஹ்வை நாம் பலமாக பற்றி பிடித்துக் கொள்வோம் இந்த குர்ஆன் மூலமாக. பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த வாரம் மேற்கொண்டு பேசுவோம். இப்போ நான் பேசுனதெல்லாம் ரொம்ப ஹையஸ்ட்டு லெவலில் உள்ள ஸ்பீச். அவங்க சொன்னது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றுக்கு ஒரு தலைப்பு போட்டு எல்லாத்தையும் சர்வே எழுதுங்க. அவ்வளோ விஷயத்துக்கு எழுதுங்க. இந்த விஷயம் கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு தெரியாது, கேட்க முடியாது, உருவம் கிடையாது, ஒன்றும் அர்த்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன இது ஒன்றும் இல்லாத அர்த்தம் கூட இல்லையா? கிபிலான அர்த்தம் கிடையாது, அல்லான்னு அர்த்தம் கிடையாது, ரப்புன்னு அர்த்தம் கிடையாது. என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பேசுனது போது ஹஸ்புனல்லாஹ். அடுத்த வாரம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.